வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். இன்றைக்கி வாங்க நம்ம நைட் டின்னருக்கு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அடை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. கொத்தமல்லி வெங்காய அடை, இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய தக்காளி சட்னியும் செய்யலாங்க. எப்போவுமே இட்லி தோசை இந்த போல் செய்யாமல் இந்த போல் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம அடையும் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்ட்டான கொத்தமல்லி வெங்காய அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இப்போ ஒரு அரை கப் அளவு பச்சரிசி சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கலாம். அரை கப் அளவு புழுங்கலரிசியும் போட்டுக்கலாங்க. இன்னொரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவு முழு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவி ஊற்றிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இந்த அரிசியோடு நான் நம்மளுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் 3 இல்லை 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 5, ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 4 பூண்டு பல் இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. வெங்காய சட்னிக்கு தக்காளி வெங்காய சட்னி. அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயம், கடுகு ஒரு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுப்படட்டும். நல்லா வறுப்பட்டதும் நம்ம இதில் வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது லைட்டாக இது போல் வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். கடைசி இறக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. இப்போ இந்த ஊற வச்சுருந்த அரிசி இதெல்லாம் கூட நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நான் இது கொஞ்சமாக பெருங்காயமாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ வாங்க, இப்போ இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு இது வரமிளகாய் அதையும் போட்டுட்டு ஊற வச்சிருந்த பெருங்காயம் தண்ணி அதையும் இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல குறைன்னு அரைச்சிட்டு இப்போ ஊற வச்சுருந்த பருப்பும் இது தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இதையும் அரைச்சிடலாங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வழிச்சிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சுருவோம். தண்ணியை ஊற்றலைங்க, நல்லா கெட்டியாகவே வழித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் பொடியாக அரிஞ்சது, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சது, இஞ்சியும் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க. வதக்கலாம் வேணாம், அப்படி டைரெக்டாக அப்படி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லிக்கு பதில் நம்ம முருங்கைக்கீரை கூட நல்லா அலசிட்டு தனித்தனி இலையாக இதில் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது போல் கலந்துக்கிட்டு எடுத்து வச்சுருவாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஆறிடுச்சு. இதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டேன். இந்த சட்னி இல்லைனா நம்ம தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் இல்லாமல் நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தாங்க ஆட் பண்ணி டிஃபன் செய்திருந்தேன். இப்போ நல்லா இதை போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல் போட்டுடலாங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றி தேய்ச்சிட்டு மாவு நல்லா ஒரு கரண்டி 1.5 கரண்டி அளவு ஊற்றிடுவோம். இது கெட்டியாக இருக்கிறதால கையிலே நம்ம தட்டிக்கலாங்க. தண்ணியாக இருந்தால் நம்ம கரண்டியில் இழைக்கலாம். நான் கையில் இது போல் தட்டிட்டு சென்டராக ஒரு சின்ன ஓட்டை ஒன்று போட்டுடலாங்க. கரண்டி காம்புலேயே சின்ன ஹோல் ஒன்று போட்டுட்டு அதுலேயும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு சுற்றிலையும் எண்ணெய், மேலேயும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் நல்லா 4-5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா தான் அடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் திக்காக நம்ம கையில் தட்டி அடை சுட்டால் அது ஒரு டேஸ்ட்டுங்க. நம்ம தண்ணி கரைச்சி ஊற்றி அடை சுட்டாலும் அதுவும் ஒரு நல்ல தனி ருசி. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ திரும்பி மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு எடுத்துடலாம். இந்த போல் நம்ம எல்லா அடைகளும் ஊற்றிக்கலாங்க. நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரண்டியிலேயே ஊற்ற ஆரம்பித்தேன். கையில் தட்டாமல் கரண்டிலையும் ஊற்றிடலாம். சென்டராக ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாங்க. இந்த போலயே நம்ம செய்யலாம். நல்லா செவந்ததும் திரும்பவும் திருப்பிட்டு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா செவந்ததும் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி வெங்காய சட்னியும் நாட்டு சர்க்கரையும் வச்சு கொடுத்தேங்க. அருமையாக சூப்பராக இருந்ததுங்க. நான் இதை கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன். நீங்களும் இதை போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான அடை ரெசிபி, கொத்தமல்லி வெங்காய அடை. இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டின்னருக்கு சூப்பராக இருக்கும். என்ன டிஃபன் செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இதை போல் நம்ம டக்குன்னு இது போல் ஊற வச்சுட்டு பருப்பு அரிசி ஊற வச்சு செய்யலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.